என்னுடைய பெருமதிப்பிற்குரிய பெருமக்கள், தலைவர்கள், உறவுகள் எல்லோரும் ஒரு சேர அமர்ந்திருக்கிற இந்த அரங்கிற்கு என்னுடைய அன்பும் வணக்கமும். ஊடகம் என்பது சமூகத்தின் கண்ணாடி. தெரியும், இன்னைக்கு ஊடகங்கள் பெரும்பாலும் ஒரு முதலாளிகளினுடைய கையில் இருக்கு, இல்லைன்னா அரசியல் தலைமைகளினுடைய கையில் இருக்கு. அதனால ஒரு சார்பு செய்தியவே மக்களுக்கு கொண்டு போகிற இயல்பு நிலை இருக்கு. இந்த மாதிரி காலகட்டத்தில் ஒரு நம்பிக்கைக்குரிய ஊடகமாக இந்த நம்பிக்கை என்போன்றவர்கள் பார்க்க இந்த நம்பிக்கை என்பது ஒரு ஒரு வார்த்தை இல்லை. உங்களுக்கு உலகில் பல்வேறு மாறுதல்களை ஒரு சொல்லல். ஆதியில மனிதன் காடுகளில் வாழும்போது இலைதலை ஆடையாக அணிந்து கொண்டிருக்கும் போது அவன் சிலந்தியை பார்க்கிறான். அந்த சிலந்தி தன் வலையை பின்னுவதை பார்த்து ஏன் இதுபோல நாம் ஆடையை பின்ன முடியாது என்று எண்ணுகிறான். அது அவனுடைய நம்பிக்கை. விண்ணில் பறவைகள் பறப்பதை பார்க்கிற போது ஏன் இதுபோல நாமும் பறக்கக்கூடாது, பறக்க முடியாது என்று ஆழ்வர் வைக்கும் வெல்வர் வைக்கும் நினைக்கிறான். அது அவனுடைய நம்பிக்கை. பறக்க முடியும்னு நினைக்கிறான். தொலைதூரத்தில் ஒருவனோட நாம் தொடர்பு கொள்ள முடியும் என்று கிரகாம்பல் நினைக்கிறான். அவனுடைய படைக்கிறான், அவனுடைய நம்பிக்கை. இது மாதிரி என்போன்றோம் நம்புகிறோம். இந்த நம்பிக்கை உண்மையின் நேர்மையான செய்தியை மக்களுக்கு கொடுக்கும் என்று நான் நம்புகிறேன். அது என்னுடைய நம்பிக்கை. எது ஒன்றுமே உங்களுக்கு நம்ம பார்த்த வரைக்கும் ஒரு மனிதன் இன்னொரு மனிதனுக்கு கொடுக்க வேண்டியது ஒன்றுதான் இருக்கு, நம்பிக்கை. ஒரு மனிதன் இன்னொரு மனிதனின் முதுகுக்கு பின்னாடி செய்ய வேண்டியது ஒன்றுதான், தட்டி கொடுக்கறது. அதுதான் நம்ம செய்யறதுல. எல்லாம் தள்ளி விடுறதுல இருக்கும், தட்டி கொடுக்கறதுல இல்லை. இங்கே பேசியவர்கள் சொன்னாங்க, இது மலேசியா, சிங்கப்பூர், இந்தியா, பல நாடுகளில் கிளை பரப்புது. கிளை பரப்பக்கூடாது, வேர் பரப்பணும். அதுதான் முக்கியம். இங்கே வேர் பரப்புனா தான் கிளை பரப்பணும். அப்படி ஆழமான வேர் பரப்பு தான் நான் பார்க்குறேன். பெருமதிப்பிற்குரிய பெருமகன் சரவணன் அவர்கள் பேசினதை நம்ம பார்த்தோம். அது மலேசியாவில் எவ்வளவு சிறப்புற இந்த இணையம் இயங்குது, இணையதளம், இந்த ஊடகம் இயங்குதுன்னுங்கிறது அவங்க சொன்னாங்க. இப்போ நானும் இதை பலமுறை வாய்ச்சிருக்கேன். இங்கே இருக்கிற சாகுல் அவர்கள் எனக்கு மிகவும் நெருக்கமான உறவு. அதுபோல் இந்த நிகழ்வுக்கு வரணும்னோடனே எந்த மறுப்பும் இல்லை. அதுக்கு மேலே எல்லாத்துக்கும் மேலே எங்கள் அண்ணன் நீங்கள் வாங்கினாங்க, அதுக்கு பேச்சே கிடையாது. அது இந்த இவ்வளோ பேர் நிறைந்திருக்கிற இந்த நிகழ்வில் பங்கேற்றதில் எனக்கு பெருமையும் மகிழ்வும் அதில் இருக்குது. எடுத்த உடனே எங்களுடைய நோக்கம் அப்படின்னு இருந்தது, உண்மையும் நேர்மையுமாக நல்ல செய்திகளை, கலை, இலக்கியம், அது சார்ந்த சிறந்த கட்டுரைகள், படைப்புகள், கவிதைகள், ஆக்கப்பூர்வமான செய்திகள் எல்லாம் கொண்டு போய் சேர்ப்போம்னு சொல்லுது. அதை செய்தாலே போதும். அதை செய்வதற்குத்தான் இங்கு ஊடகங்கள் இல்லை. அதை செய்யும் என்பது நம்பிக்கை. அது எங்கள் எல்லோருடைய நம்பிக்கை. அப்படிப்பட்ட இந்த காலகட்டத்தில், இன்னைக்கு இப்போ தேர்தல் வருகிற காலகட்டத்தில் உண்மையும் நேர்மையுமாக நம்முடைய நம்பிக்கை ஊடகம் மக்களுக்கு சரியான செய்திகளை கொண்டு போய் சேர்க்கும் என்பதில் நான் அசைக்க முடியாத நம்பிக்கை வச்சிருக்கேன். காரணம், என்னுடைய சாகுல் மேலே நான் வச்சிருக்கிற நம்பிக்கை. இந்த நம்பிக்கை வெற்றி பெற்று நம் எல்லோருடைய நம்பிக்கையும் பெற வேண்டும். உலகெங்கும் பரவி வாழக்கூடிய தமிழர்களின் நம்பிக்கை பெற வேண்டும் என்று உள்ளன்பு கொண்டு வாழ்த்துகிறேன். உங்கள் எல்லோருக்கும் என்னுடைய அன்பும் வணக்கம். நன்றி. நம்பிக்கை மலேசியாவில் தொடங்கி இன்று சென்னை நோக்கி அனைவரின் நம்பிக்கையை பெற வந்திருக்கும் இந்த குழுமத்தின் நிறுவனர் அன்பு அண்ணன் இக்பால் அவர்களை, அறிவுரை வழங்கி ஸ்பெஷல் அட்வைசராக இருக்கின்ற டிஎஸ் சகோதரர் சாகுல் அவர்களை, இவரையும் அமைச்சர் பெருமக்களை, பல்வேறு கட்சிகளை சார்ந்த தலைவர் பெருமக்களை,
எனக்கு முன் பேசிய அமைச்சர் அன்பில் மகேஷ் அவர்களே, சீமான் அவர்களே, டாக்டர் சரவணன் அவர்களே, பேச இருக்கின்ற தலைவர் பெருமக்கள் உங்கள் அனைவருக்கும் ஊடக, பத்திரிகை, புகைப்பட மற்றும் செல்போன் பிரியர்களே, உங்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். நான் செல்போன் பிரியர் என்று சொல்லிவிட்டால் இந்த செய்தி, நான் பேசுகின்ற செய்தி மற்றவர்களை விட மிக வேகமாக சென்றடையும் என்ற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. ஆகவேதான் அந்த செல்போன் பிரியர்களுக்கு நான் என்றுமே ஒரு நன்றியும் வணக்கத்தையும் தெரிவித்து விடுகின்றேன். நம்பிக்கை எனக்கும் பத்திரிகை உலகத்திற்கும் என்ன சம்பந்தம் என்று பார்த்தீர்கள் என்று சொன்னால், அதிக நேரம் நான் எடுத்துக்கொள்ள விரும்பவில்லை. என் பெரியப்பா ஆதித்தனார் அவர்கள் ஒரு காலகட்டத்திலே பத்திரிகை துவங்கும் போது அந்த காகிதத்தை காலையிலே அதை செய்வதற்கான முயற்சி எடுத்து காகிதத்தை உருவாக்கி அதை உலர வைத்து பிறகு அச்சிட்டு கையிலே கொண்டு சேர்க்கின்ற ஒரு பத்திரிகையாக தான் தினத்தந்தி உருவாக்கியது என்பது எனக்கு தெரியும். காரணம், என் பெரியப்பாவுடன் என் தந்தையாரும் அதில் சில நாட்கள் பயணித்தார்கள் என்பதை நான் சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அது என்னை பொறுத்தவரை ஒரு பத்திரிகை குடும்பத்தை சார்ந்த என்னை இந்த விழாவிற்கு அன்பு சகோதரர் சாகுல் அழைத்திருப்பது நான் மிகவும் மகிழ்ச்சி அடைகின்றேன். அதையும் தாண்டி சாகுல் எனக்கு இனிய உறவுக்காரர் என்றே நான் சொல்லிக்கொள்ள முடியும். அதன் பிறகு பத்திரிகை உலகிலே நான் காலையிலே தெருக்களிலே சென்று பத்திரிகை விநியோகம் செய்ய ஆரம்பித்து பெங்களூரிலிருந்து அலுவலகத்தை தொலைபேசி மூலம் தொடர்பு கொண்டு நான் கல்வி கற்ற காரணத்தினாலும் பிஎஸ்சி கணிதம் படித்த காரணத்தினாலும் நான் பத்திரிகையாளராக மாறிவிடலாமா என்று கேட்கும்போது, நீங்கள் அந்த தொழிலை நீங்கள் அதை செய்யலாம் என்று சொன்னார்கள். ஆக நான் ஒரு பத்திரிகையாளர், பத்திரிகையை தெரு தெருவாக சென்று விநியோகம் செய்த ஒரு சைக்கிள் பையன். ஆக பத்திரிகை உலகம் சம்பந்தம் உண்டு. அப்போல்லாம் பத்திரிகை செய்தி சொல்லணும்னா போஸ்ட் ஆஃபீஸில் போயிட்டு லைட்னிங் கால் வந்து புக் பண்ணணும். உடனடியாக செய்திகளை சொல்ல முடியாது. அங்கு பலரும் காத்திருப்பார்கள் செய்திகள் சொல்வதற்காக. அந்த பணியும் நான் செய்திருக்கின்றேன். இதை எதற்காக சொல்கிறேன் என்று சொன்னால், இங்கு பேசிய பலரும், அண்ணன் சீமானா இருக்கட்டும், அமைச்சர் அவர்களும் இருக்கட்டும், அனைவரும் நம்பிக்கைக்கு பாத்திரமாக ஒரு பத்திரிகை ஊடகம் இருக்க வேண்டும். ஏன்னா இட்ஸ் தி ஃபோர்த் பில்லர் ஆஃப் தி டெமோக்ரஸி. அப்படி இருக்கும்போது நாம் உண்மையை மட்டும் பேச வேண்டும் என்ற எண்ணத்திலே தான் இந்த பத்திரிகைகள் இருக்க வேண்டும், ஊடகங்கள் இருக்க வேண்டும், தொலைக்காட்சிகள் இருக்க வேண்டும். இங்கு சீமான் பேசும் போதும் எனக்கு நம்பிக்கை இருக்கிறது. இந்த நம்பிக்கை என்னை போன்றவர்கள் சிறந்த செய்திகளை அவர்கள் வெளியிடுவார்கள் என்று, செய்தியாக என்றும் நல்ல செய்திகளை தான் வெளியிடுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு இருக்கிற சீமான் அவர்களே, உங்களுக்கும் இந்த நம்பிக்கை வரும். இந்த நம்பிக்கை அதை செய்யும் என்ற எண்ணம் எனக்கு இருக்கிறது. இங்கே ஒன்றை மட்டும் சொல்லணும், வியூஸ் ஆர் டிஃபரண்ட் ஃப்ரம் நியூஸ். நியூஸ் ஹாஸ் டு பி நியூஸ். அதை மிகைப்படுத்தி எக்ஸாஜரேட் பண்ணி சொல்லும் போது அது திசை திரும்பி வேற எங்கோ சென்றுகிட்டு இருக்கிற ஒரு காலத்தில் நான் பயணித்துக் கொண்டிருக்கிறோம், மறந்துவிடக்கூடாது. இன்னைக்கு வாட் எவர் யூ see in your mobile phones or in the channels or shorts, இவ்வளோ வந்துருச்சு. பெரிய லெவலில் வந்து டெக்னாலஜி இம்ப்ரூவ் ஆக இந்த செய்தி உண்மையதானா இல்லையா என்பதை நாம் புரிந்து கொள்வதிலே மிகவும் கடினமாக இருக்கிறது. காலையிலே பலரும் வந்து கேள்வி கேட்டார்கள், அண்ணா 500 கோடி வீடை நீங்கள் வித்துட்டு ஒரு வாடகை வீட்டுக்கு போயிட்டீங்களாமே. எங்கேயும் அந்த செய்தியை பார்த்தேன், ஊடகத்தை இருக்குன்னு அப்படின்னா. நான் சொன்னேன், ஐயா 500 கோடி ரூபாய்க்கு நான் வீடு கட்டுறதுன்னா 10 கோடிக்கு வீடு கட்டி 400 கோடியாக வந்து பேங்க்ல போட்டுட்டு நிம்மதியாக எந்த வேலையும் செய்யாமல் வீட்டில் ரிட்டையர் ஆகிருப்பேன் அப்படின்னு சொன்னேன். ஆக இதை இங்கு உள்ளவர்கள் புரிந்து கொள்வார்கள். ஆனால் வெளிநாட்டில் இருப்பவர்கள் பார்க்கும்போது, ஓஹோ இவரும் ஹாலிவுட் நடிகரை போல 500 கோடிக்கு வீடு கட்டியிருக்கிறார்கள் நினைத்து விடுவார்கள். இதை எதற்காக சொல்கிறேன் என்றால், உண்மையை உண்மையாக சொன்னால்தான் நம்புகிறவர்களும் இருக்கிறார்கள், நம்பாதவர்களும் இருக்கிறார்கள். நம்பகத்தன்மை இருக்க வேண்டும் செய்தியாளர்களுக்கு. யூ ஷுட் பி எஜுகேட்டட், யூ ஷுட் பி நாலேஜபிள். நீங்கள் கேள்வி கேட்பதற்கு முன்போ, பத்திரிகை செய்தியை வெளியிடுவதற்கு முன்போ உங்களுக்கு அந்த செய்தியை பற்றியோ நடக்கின்ற நடப்பையை பற்றியும் நீங்கள் தெரிந்திருக்க வேண்டும், புரிந்திருக்க வேண்டும். நான் சில பல சீமான பார்ப்பேன். இங்கு நான் பேசும்போது கட்சி சார்பற்று எந்த ஒரு கட்சிக்கு இல்லாமல் நான் பொதுவாக பேசும்போது சீமான் கேட்கிற நான் பார்ப்பேன். கோபமாக கேட்பார், நீங்க அந்த செய்தியை பார்த்தீங்களான்னு கேட்பார்.
நமக்கு அந்த கேள்வி கேட்கணும்னு ஆசை தோணும். ஏன்னா உங்களுக்கு தெரிந்திருப்பதை நீங்கள் கேட்கிறீர்களா, இல்லை எங்களிடம் தெரிந்து கொள்வதற்காக நீங்கள் கேட்கிறார் என்று புரிவதற்காக அந்த கேள்வி எழுகிறது. அது கோபமாக கடுஞ்சொல் சொல்வதற்காக அல்ல. நீங்கள் கேட்கும் போது நீங்கள் அந்த செய்திகளை வெளியிட நினைக்கும் போது, அந்த செய்திகள் மக்களை சென்றடையும் போது அது உண்மையான செய்தியாக இருக்கு. அதுதான் உண்மையான நம்பிக்கை. எனக்கு இந்த நம்பிக்கை குடும்பத்துடன் பழகும் போது இவர்கள் உறுதியாக, ஏன்னா 27 ஆண்டுகள் அவர்கள் பத்திரிகை நடத்திருக்கிறார்கள். அதன் பிறகு இனிமே இது டிஜிட்டல் உலகம் என்று மாறும்போது நாமும் மாற வேண்டும், மாற்றிக்கொள்ள வேண்டும் என்று 4 ஆண்டுகளாக நம்பிக்கை மலேசியாவில் உலா வந்திருக்கிறது. இப்போது சிங்கப்பூர், சென்னை, அதாவது தமிழ்நாடு, இந்தியா, துபாய் செல்ல இருக்கிறார்கள். சீமான் அவர்கள் சொன்னது போல வேறாக பல நாட்களும் நீங்கள் செல்ல வேண்டும். நம்ம தமிழ் சமுதாயத்தையும் இந்திய மக்களையும் ஒருங்கிணைப்பதற்கு ஒரு பாலமாக நீங்கள் அமைவீர்கள் என்ற நம்பிக்கை இருக்கிறது. ஆக நீங்கள் ஆரம்பித்திருக்க நேரம் தேர்தல் காலம். நல்ல அட்வைசர் சாகுல் அவர்கள் உன்னிப்பாக அனைவருடன் பேசி எப்போ இந்த நம்பிக்கையை நாம் தமிழகத்துக்கு எடுத்துச் செல்ல வேண்டும் என்று சிறந்த ஒரு அறிவுரை கொடுத்து, தேர்தல் களத்திலே பல செய்திகள் இருக்கும், உண்மைகளும் இருக்கும், பொய்களும் இருக்கும், எதை சிறப்பாக போட வேண்டும் என்பதை அதை சிறப்பாக செய்ய வேண்டும் என்ற உறுதியோடு நம்மகிட்ட பேசும்போது தெரியுது. இந்த குடும்பத்தை நான் பழகியிருக்கேன், எதையும் உண்மையாக பேசுவது மட்டும்தான் அவளுக்கு தெரிகிறது என்பது நிச்சயமாக உங்கள் மத்தியிலே நான் பகிர்ந்து கொள்ள ஆசைப்படுகிறேன். அது நிச்சயமாக நம்பிக்கை மீது நம்பிக்கை வையுங்கள். பல ஊடகங்கள் இருக்கீங்க, எல்லாரும் நல்ல செய்திகள் தான் போடுறீங்க, அதுக்கான முயற்சிகள் செய்தீங்க. எதையும் மிகைப்படுத்தாமல் உண்மையை உண்மையாக சொல்லும் போது மட்டும்தான் உண்மையான பத்திரிகையாளராக 4வது தூணாக திளைக்க முடியும் என்று சொல்லி, இந்த நம்பிக்கை பல நாடுகளுக்கு செல்ல வேண்டும், பலரிடம் நம்பிக்கையை பெற வேண்டும் என்று சொல்லி, வாழ்க உங்கள் பத்திரிகை ஊடகங்கள். இந்த ஊடகங்கள் மட்டுமல்ல, நீங்கள் சரியான கருத்துக்களை, ஆழமான கருத்துக்களை, நல்லவைகளை எடுத்துச் சொல்லுங்கள். நிச்சயமாக நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று சொல்லி, இது வருகை தந்த அனைவருக்கும் சாகுல் குடும்பத்தின் சார்பாக மீண்டும் ஒருமுறை நன்றியை கூறி வணக்கம் கூறி விடைபெறுகின்றேன். நன்றி, வணக்கம். இந்த அரங்கத்தில் கூடியிருக்கும் உங்கள் எல்லோருக்கும் தனித்தனியே என்னுடைய அன்பு கலந்த வணக்கங்கள். நம்பிக்கை இந்த விழாவிற்கு, இந்த நிகழ்விற்கு அதி முக்கியமான காரணமாக இருக்கும் திரு இக்பால் அவர்கள், டத்தோஸ்ரீ நண்பர் ஷாகுல், சிங்கப்பூரிலிருந்து சிராஜுதீன் அவர்கள் தான் இந்த ஒரு நிகழ்விற்கு முக்கியமான காரணமாக இருக்கிறார்கள். மக்கள் சார்பில் உங்களுக்கு நன்றி. எல்லாரும் சொல்வதைப் போல இன்றைக்கு ஊடகங்கள், இந்த மீடியாக்கள் மீது மக்களுக்கு நம்பிக்கை இல்லாமல் இருக்கிறது. பரபரப்பாக ஒன்று நடக்க வேண்டும் என்பதற்காக செய்திகள் தெரித்து கூறப்படுகின்றன. அதனால் பல விஷயங்கள், அரசியல் முடிவாக இருந்தாலும் சரி, எங்களுடைய சினிமா துறை பல நல்ல படங்கள் இந்த தவறான செய்திகளால் காணாமல் போய்விடுகின்றன. ஆக இந்த சூழலில் நான் உண்மையில் ஒன்று சொல்லுகின்றேன். எனக்கு செய்திகள் பார்ப்பது மிக மிக அவசியம். தேர்ந்தெடுத்து சில சேனல்ஸ் தான் நான் பார்ப்பேன். நான் அதில் ரொம்ப முக்கியமாக ஒரு ஆங்கில சேனல், அதை மட்டும்தான் நான் பார்ப்பேன். ஆனால் அதுவும் சில அழுத்தங்களால் வாங்கப்பட்டது அப்படின்னு உடனே அந்த 24/7 நான் வந்து பார்க்குறதே விட்டுட்டேன். நியூஸ் 24/7 அந்த சேனலை சொல்ல, நான் சேனல் நியூஸே பார்த்தேன். ஸோ அதுக்கப்புறம் திரும்பியும் வந்து இந்த நம்பிக்கை என்னை திரும்பியும் வந்து நியூஸை பார்க்க வைக்குது. ஏனென்றால் இந்த விழாவை மிக அழகு தமிழில் ஆரம்பித்து வைத்த திரு இக்பால் அவர்களுடைய பேச்சில் நம்பிக்கைக்கு ஆதாரமான உண்மை எனக்கு தெரிந்தது. உங்கள் பேச்சில் உண்மை எனக்கு கடத்தப்பட்டது. அதில் எந்த ஒரு பகட்டும் இல்லை, எந்த ஒரு அலங்காரமும் இல்லை. எதற்காக ஆரம்பித்தார்கள், எதுவரை வளர்ந்திருக்கிறோம், எதற்காக இங்கு வந்திருக்கிறோம், இன்னும் இங்கு கொண்டு செல்ல வேண்டும் என்பதை மிக உண்மையாக கூறினார்கள். அந்த உண்மைதான் நம்பிக்கை. உலகத்திலேயே இந்த மனித சமுதாயம் இன்றும்
நம்பிக்கொண்டிருப்பது நம்பிக்கை தான். இன்று ஒரு கஷ்டம் வந்தாலும் நாளை விடிந்தால் நல்லது நடக்கும் என்ற ஒரு சிறு விவசாயியில் இருந்து பெரும் பணக்காரர்களிருந்து நாளை இந்த நம்பிக்கை என்பதுதான் இந்த வாழ்வோட்டமே நடந்து கொண்டிருக்கிறது. இந்த சூழலில் இந்த நம்பிக்கை என்கின்ற இந்த ஊடகம் எங்களுக்கு மிகுந்த ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது. ஏனென்றால் தெளிவான உண்மையான செய்திகள் எங்களுக்கு கிடைக்கும் என்ற நம்பிக்கை. தம்பி சீமான் அவர்கள் சொன்னது போல, நீங்கள் கிளை விடுவதல்ல, வேர் விட வேண்டும். இங்கு வேறிட்டிருக்கிறீர்கள், நாங்கள் உங்களுக்கு உரம் போடுகின்றோம். உண்மையாக நம்பிக்கை வளரட்டும். நண்பர் சாகுலுக்கு என்னுடைய தனிப்பட்ட நன்றிகள். தேங்க்யூ.